ஒரு யுத்தம் ஒன்று நடக்கிறதுண்டா ஏதாவது ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். அந்த நோக்கத்துக்காக யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்தில் ரெண்டு தரப்புல யாரோ ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதில் ஒரு தரப்புக்கு வெற்றி கிடைச்சிட்டு இப்போ இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு வெற்றி கிடைத்திருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு வெற்றி கிடைச்சதுக்கு பிறகு இந்த மண்ணுக்கு இலங்கை அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற கேள்விதான் இப்போ பல பேருக்கு எழுந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு நாட்டில் யுத்தம் நடந்தாலும் அந்த யுத்தத்திலிருந்து நாங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு விசாரணை எல்லா நாட்டு அரசாங்கமும் செய்ய வேண்டும். இந்த யுத்தத்திலிருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம், எனவே கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அப்படிங்கிற ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு என்ன நடந்தது என்பது பற்றியே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பார்க்கின்ற போது அங்கிருந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்க போயிருக்க இந்த நிலம், சின்ன பிள்ளைகள் விளையாடிய அந்த நிலங்கள் இப்ப இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போய் இராணுவ வலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் இந்த நிலங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் பார்க்க போனா அந்த நிலங்கள் மீது விகாரைகள் கட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த விகாரைகளுக்கு என்ன நடக்க போகுது? இப்ப விகாரையை கட்டினதுக்கு பிறகு இந்த கட்டப்பட்ட விகாரை எப்படி பெற்றுக்கொள்வது? இது மத ரீதியான இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். இன்னொரு பக்கம் இது இனப்பிரச்சனை மொழி பிரச்சனையை தாண்டி இன்னும் ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்குவதற்கும் அரசியலில் கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்கள் முனைப்போடு இருக்கிறார்கள். அதுவும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது.